கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்வை துளிர்க்கச் செய்யும். ஐயா, தேவனுடைய வார்த்தைகளின்படியே நாம் அதை அறிக்கையிட்டு அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது, அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ளும் பொழுது, அவர் தம்முடைய வார்த்தையிலே என்ன சொல்லி இருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனங்களாய் கர்த்தர் எவற்றை எழுதி தந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். நிச்சயமாய் அதுதான் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசி இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் முற்காலங்களிலே ஒருவேளை சோசியக்காரர்களும் மற்றவர்களும் காலங்களை கணிக்கிறவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எத்தனாவது பிள்ளையாக பிறந்தீர்கள், அல்லது இப்படி பிறந்தீர்கள் அப்படி பிறந்தீர்கள், உங்கள் தலையிலே அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது, அல்லது எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை நாளை எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை இன்றும் நாளையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் வேதத்திலே என் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரிசுத்த தேவன், நம்முடைய பரிசுத்தமுள்ள சகல ஆறுதலின் தேவன், ஓ மைட்டி காட், அவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதுபடிதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன நிலைமையிலே எத்தனை பிரச்சனைகளிலே இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் இருக்கிற காரியங்கள், பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காரியம் அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயோ, உங்கள் சகோதரன் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கணவன் அல்லது ஒருவேளை மனைவி கணவனிடம், அல்லது தாய் பிள்ளைகளிடம், அல்லது பிள்ளைகள் தாயிடம், ஐயா அம்மா இப்படி இருக்கிறதே, ஐயோ நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் 1000 பிரச்சனைகள் இருப்பதாக, அநேக தொந்தரவுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், வலிகள், துன்பங்கள் இருக்கிறதாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா, இருக்கிறேன் என்கிறவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று மோசே பார்வோனிடம் சொன்ன பொழுது அற்புதம் தொடங்கிவிட்டது. ஓ மைட்டி காட், இருக்கிறேன் என்கிறவர். 1000 பிரச்சனைகளின் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை சுற்றிலும் இருக்கலாம். 1000 குழப்பங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் இருக்கலாம். 1000 கெட்ட செய்திகள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நான் இருக்கிறேன் என்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். மைட்டி காட், இருப்பேன்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கிறது இல்ல, இருப்பேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கிறது இல்ல, இருப்பேன்னு சொல்லிட்டு செத்து இருந்த மாதிரி இருக்கிறது இல்ல, ஐயா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தும் பிரயோஜனமாய் இல்லாமல் இருக்கிறது அல்ல. இருக்கிறவரை போல, சிங்கத்தை போல நம்முடைய யூத ராஜ சிங்கம் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார். மைட்டி காட், கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதே தேவ சித்தம். மைட்டி காட், உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன, உங்க அழைப்பு என்ன, உங்க காரியம் என்ன, உங்க எதிர்காலம் என்ன, எல்லாம் அதுதான். மைட்டி காட், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், உங்கள் கணவன் பிள்ளைகள் குடும்பமாய் நீங்கள் சுகமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஓ மைட்டி காட், எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருப்பதே தேவ சித்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். நெகேமியா இப்படியாக சொல்லுகிறார் 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். ஓ glory to the lamb of God. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, நீங்கள் நிச்சயமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 1:2-1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வார்த்தைகளிலே, அவர் சொன்ன சொற்களிலே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே, அவர் கொடுத்த கற்பனை கட்டளைகளிலே
கர்த்தரிலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் மற்றும் எல்லா வேளைகளிலும் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை உங்கள் இருதயத்தின் தியானமாக கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அறிந்த தெரிந்த உங்கள் உறவுகள், உற்றார் உறவினர்கள், ஊரார், ஐயா, நீங்க உங்க எல்லோரை காட்டிலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ இல்லையோ நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஓ மைட்டி காட், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓ மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். நீங்கள் நீர்க்கால்களிலே ஓரமாய் நடப்பட்ட ஒரு நல்ல மரக்கன்றுகளை போல ஓங்கி செழித்து வளர்வீர்கள். மைட்டி காட், தன் காலத்திலே தன் கனியை தந்து, ஐயா, உங்களுக்கு எந்த வயசுல என்ன நடக்க வேண்டுமோ, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். சில நேரங்களில் மரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசுமையா பச்சை பசேர்னு அழகு போல இருக்கும். ஐயா, தங்கச்சோலை மாதிரி இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் மாசங்கள் அது அப்படியே பரிதாபமா ஒரு இலை இல்லாதபடி வெறும் அலங்கோலமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையோ என் அன்பு சகோதர சகோதரிகளே என்று மாறப்போகிற இந்த அதிகாலை ஜெப வேளையிலே மாறப்போகிற கர்த்தரே உங்களுக்காய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இலை உதிரா மரத்தை போல் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓ க்ளோரி, எத்தனை பெரிய பாக்கியமான வார்த்தைகள். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாக இது கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசியுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9:8 இப்படியாக பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய். Glory to the Lamb of God. ஐயா, எத்தனை நல்ல தேவன் பாருங்க, எத்தனை அற்புதமான தேவன். அவருடைய சித்தத்தை பாருங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் மகனுடைய வாழ்க்கையில ஐயா சகலவித விதமான கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is the capable God. ஐயோ, எத்தனை மகிமையான கர்த்தர் பாருங்க. சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும்படியாக. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இருந்து நீங்கள் செய்ய போகிறது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படியாக இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. எபேசியர் 3:19 இப்படியாக 19:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். மைட்டி காட். அப்ப பாருங்க, உங்களுக்கு காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும்? நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டும், நிறையப்படுவீர்கள். ஓ க்ளோரி. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே, ஐயா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை, உங்ககிட்ட இருக்கிற வாய்ப்பு வசதியை, உங்க சொத்த சுகத்தை வச்சு அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண, உங்களுக்கு கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த அவருக்கு என்ன செய்யறதுக்கு அவரிடம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். பாருங்க, அவர் என்ன செய்வாரா? இதை வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். மறந்து விடாதிருங்கள். நாம வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இதுவரை நடந்த அநேகருக்கு எனக்கு நன்றாக தெரியும் ஒரு உண்மை. நீங்க கூட அதை யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில, உங்க பைனான்ஸ்ல, நீங்க குடியிருக்க வீட்டுல, உங்க திருமணத்துல அல்லது உங்க சொத்து சுகத்துல, வருமானத்துல அநேகருக்கு நான் உறுதியாய் சொல்ல முடியும், நீங்கள் நினைத்ததை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது போலவே இன்னும் இதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அதை காட்டிலும் மகிமையான மேன்மையானவைகளை செய்வார். நிச்சயமாய் செய்வார்.
ஹல்லேலூயா. 3 யோவான் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். Mighty God, hallelujah. அப்போஸ்தலர்கள் எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்காங்க பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார், வேண்டிக் கொள்ளுகிறார், இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை, ஐயா திருமண வாழ்க்கை, பிள்ளைகளோடு உள்ள வாழ்க்கை, உங்க பைனான்ஸ், உங்க தொழில், உங்கள் வேலை, உங்க சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இரு பக்கமாய் நின்று அது நல்லது இது நல்லது என்று எத்தனை டிபேட் வேண்டுமானாலும் நடத்தட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. சீக்கிரத்தில் அதி சீக்கிரமாய் இவர்களுடைய சுக வாழ்வு துளிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே பல்வேறு பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் ஐயா பல்வேறு ஆசைகள் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, இவர்களுக்கு இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும் பொழுது அல்லவோ மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். என் தெய்வமே, இவைகளின் அகோரத்தை குறைக்கும்படியாய் வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உடைய பிள்ளைகளை இன்று விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள், இரவும் பகலும் உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகள், இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராய் மரத்தை போல் இருக்கும்படியாய் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் பிள்ளைகளோடு குடும்பமாய் ஐயா செய்கிற வேலைகள், பிசினஸ்கள், கை வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் ஊழியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இவர்கள் வாழும்படியாய் என் தேவமே சகலவித கிருபையையும் இவர்களுக்கு பெருகச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் ஐயா உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். எங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் இருக்கிறேன் என்கிறீரே. நன்றி சுவாமி. இருக்கிறவராகவே இருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தர் இறங்கும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படியாய், பிள்ளைகள் எங்கே எங்கே தோற்று போனவர்களைப் போல, எங்கே எங்கே சிரமங்களிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டவர்களைப் போல, எங்கே எங்கே ஆதரவற்றவர்களைப் போல, எந்த நாட்டிலே, எந்த தேசத்திலே, எந்த பட்டணத்திலே அல்லது யாருடைய வீட்டிலே இவர்கள் தங்கி இருக்கிறார்களோ, என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர், நான் உம்முடைய வல்லமையின்படியே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே ஐயா உம்முடைய சகல பரிபூரணத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் ஐயா மேன்மையும் மகிமையுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, வருத்தங்களோடும் துன்பங்களோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று விடுதலை உண்டாகும்படியாய், இன்று சுகம்
ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் காசுகளை இனி எந்த வியாதியும் கொள்ளை கொண்டு போகாதபடி, இனி இவர்கள் காசுகள், இவர்களுடைய பணங்களும் சம்பாத்தியங்களும் இவர்கள் சாப்பிடாதபடி, இனி எந்த வட்டிக்கும் வம்புக்கும் வழக்குக்கும் போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான வீடியோவை உம்முடைய வார்த்தைகளை அநேகர் அறிந்து பலப்படவும், விடுதலை அடையவும், ஆசீர்வதிக்கப்படவும், இதை பலருக்கும் அனுப்புகிற உம்முடைய தேவ பிள்ளைகளை ப்ராப்பராய், அழகாய், அற்புதமாய் இதை அநேகருக்கு உதவிகரமாய் இருக்கும்படியாய் அனுப்புகிற பிள்ளைகளின் விரல்களை, கரங்களை, இவர்கள் கையின் பிரயாசங்களை கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆந்திராவுக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிற எங்களோடும் குடும்பத்தோடும் தேவ அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கும்படியாய், குளோரிக்கு மேல் குளோரி, மகிமைக்கு மேல் மகிமை அடைகிற அற்புதமும் அதிசயமுமான கூட்டங்களாய் இந்த ஆந்திரா கூட்டங்கள் வருகிற 6 மாசமும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களிலே தேவ மகிமை வல்லமையாய் வெளிப்படும்படியாய், புற ஜாதிகளும் தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், சுகமடையும்படியாய், விடுதலை அடையும்படியாய், இரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற, தாங்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இதில் வந்திருக்கிறது, ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய், உம்முடைய வார்த்தையின்படியே அதி சீக்கிரத்தில் இவர்கள் சுக வாழ்வு துளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் உலக ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதுதான் தேவ சித்தம். யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியங்களை, செய்ய போகிற காரியங்களை கர்த்தரே அறிவித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்க நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மைட்டி காட் நித்திய கன மகிமையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டு பண்ணும். நீங்களோ வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.